வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசின் புதிய ஆட்சி பொறுப்பேற்றதைத் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் சுகாதாரத்துறை தொடர்பான உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் சட்டப்பேரவையில் நடைபெற்றது. கூட்டத்தில் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ், சட்டப்பேரவை உறுப்பினர்கள் நாஜிம், ஆறுமுகம், செந்தில்குமார், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், சுகாதாரத்துறை இயக்குநர் சிவேல் மற்றும் மருத்துவ அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் புதுச்சேரியில் சிவப்பு நிற குடும்ப உணவு பங்கீட்டு அட்டை வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 5 லட்சம் வரை இலவச சிகிச்சை வழங்கும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. மேலும் மஞ்சள் நிற குடும்ப அட்டைதாரர்களுக்கு மருத்துவ செலவுகளை திரும்பப் பெறும் புதிய மருத்துவ நலத்திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பாக விரிவான ஆலோசனை நடத்தப்பட்டது. அத்துடன் அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் கூடுதல் மருத்துவ உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது, நோயாளிகளுக்கு தேவையான மருந்துகள் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை உறுதி செய்வது உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. மருத்துவ சேவைகளை மேலும் வலுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான முதற்கட்ட பணிகள் இன்று தொடங்கப்பட்டன. லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சிநகர் பகுதியில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மற்றும் தமிழ்நாடு புதுச்சேரிக்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணைய இயக்குநர் சுந்தரேஷ் பாபு ஆகியோர் பணிகளை தொடங்கி வைத்தனர். 1948ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டத்தின்படி நாட்டில் ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் ஒருமுறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. 2021ஆம் ஆண்டு நடைபெற வேண்டிய கணக்கெடுப்பு கொரோனா தொற்று காரணமாக ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. முதற்கட்டமாக நடைபெறும் வீடு பட்டியலிடும் பணியில் வீட்டு வசதிகள் மற்றும் அடிப்படை கட்டமைப்புகள் தொடர்பாக 33 கேள்விகள் கேட்கப்பட உள்ளன. வீட்டு எண், குடிநீர் வசதி, கழிப்பறை, சமையலறை, வீட்டின் உரிமை நிலை, குடும்ப உறுப்பினர்களின் தகவல்கள் மற்றும் தொலைபேசி எண் உள்ளிட்ட விவரங்கள் சேகரிக்கப்பட உள்ளன. கணக்கெடுப்பு அதிகாரிகள் கேட்கும் கேள்விகளுக்கு பொதுமக்கள் உண்மையான தகவல்களை வழங்க வேண்டும் என்றும், வீடுகளில் கணக்கெடுப்பு குறியீடுகள் இட அனுமதிக்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கேட்டுக்கொண்டார். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சேகரிக்கப்படும் அனைத்து தகவல்களும் சட்டப்பிரிவு 15 கீழ் ரகசியமாக பாதுகாக்கப்படும் என்றும், கணக்கெடுப்புக்கு ஒத்துழைக்காதவர்கள் அல்லது தவறான தகவல்களை வழங்குவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு ரூபாய் 1000 வரை அபராதம் விதிக்கப்படலாம் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளங்கோ நகர் வார்டு, சாந்தி நகர், தெய்வசிகாமணி வீதியில் பொதுப்பணித்துறையின் கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு சார்பில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இப்பணிகளை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழகத்தின் தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது புதியதாக அமைக்கப்படும் சிமெண்ட் சாலையின் தரம் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்த அவர், மழைக்காலங்களில் மழைநீர் எளிதில் வெளியேறும் வகையில் முறையான வடிகால் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளனவா என்பதையும் ஆய்வு செய்தார். மேலும் பணிகளை தரமாகவும் விரைவாகவும் நிறைவு செய்து அப்பகுதி மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வருமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். ஆய்வில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு உதவி பொறியாளர் பாலாஜி, இளநிலை பொறியாளர் மிதுன், நகராட்சி ஆய்வாளர் பரந்தாமன், சட்டமன்ற உறுப்பினரின் நேர்முக உதவியாளர் சாய்நாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் நேயம் மக்கள் கழகத்தின் நிர்வாகிகள், பிரமுகர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் உடனிருந்தனர். அவங்க இஷ்டத்துக்கு ரேம்பு போடுவாங்க. அதாவது ரோடு போகிறது பெரிய செய்தி இல்லை, ஜனங்களை திருப்தி பண்ணி அந்த வேலையை நீங்கள் விட்டு போகிறதுக்குள்ள ஏன் தலை உருது பாரு. அதான் நான் கேபிள் இது யாரு ஜெயிங்க. உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை ஒட்டி புதுச்சேரி தலைமை செயலகத்தில் புகையிலை ஒழிப்பு குறித்து உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தலைமை செயலர் டாக்டர் சரத் சௌஹான் ஆங்கிலத்தில் உறுதிமொழியை வாசித்தார். அதனைத் தொடர்ந்து அரசு செயலர்கள், தலைமை செயலக அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். பின்னர் அரசு செயலர் டாக்டர் முத்தம்மா தமிழில் உறுதிமொழியை வாசிக்க நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவரும் அதனை திரும்ப கூறி உறுதிமொழி ஏற்றனர். உறுதிமொழியில் வாழ்நாளில் எந்தவிதமான புகையிலை பொருட்களையும் பயன்படுத்த மாட்டோம் என்றும், குடும்பத்தினர், நண்பர்கள், அறிமுகமானவர்கள் மற்றும்
சக ஊழியர்களிடையே புகையிலை ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி புகையிலை பயன்பாட்டை தடுக்க பாடுபடுவோம் என்றும் உறுதியெடுக்கப்பட்டது. புகையிலை பயன்பாட்டில் ஏற்படும் உடல்நல பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் புகையிலை இல்லாத சமூகத்தை உருவாக்கவும் இந்த உறுதிமொழி நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் தலைமை செயலகத்தின் பல்வேறு துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் உயர்கல்வி சேர்க்கைக்கான சென்டாக் விண்ணப்ப பதிவு தற்போது நடைபெற்று வரும் நிலையில் மாணவர்கள் எதிர்கொள்ளும் சிரமங்களை கருத்தில் கொண்டு விண்ணப்ப பதிவு காலத்தை நீட்டிக்க வேண்டும் என நேயம் மக்கள் கழகத்தின் பொதுச் செயலாளர் விநாயகம் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் மற்றும் மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பியுள்ள மனுவில் சென்டாக் விண்ணப்ப பதிவு நிறைவடைய குறுகிய காலமே உள்ள நிலையில் மாணவர்களுக்கு தேவையான ஜாதி சான்றிதழ் மற்றும் வருமான சான்றிதழ் உள்ளிட்ட ஆவணங்களை பெறுவதில் தாமதம் நிலவி வருகிறது. இதனால் மாணவர்களும் பெற்றோர்களும் அரசு அலுவலகங்களுக்கு மீண்டும் மீண்டும் செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் ஜாதி சான்றிதழ் புதுப்பிப்பதற்கு கிராம நிர்வாக அலுவலர், தாசில்தார் மற்றும் துணை தாசில்தார் உள்ளிட்ட அதிகாரிகளின் ஒப்புதல் பெற வேண்டி இருப்பதால் ஆவணங்களை பெற பல நாட்கள் காத்திருக்க வேண்டிய நிலை உள்ளது. இதனால் மாணவர்கள் குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் விண்ணப்பிக்க முடியாமல் பாதிக்கப்படுகின்றனர். இந்த ஆண்டில் வருமான சான்றிதழ் கட்டாயமாக்கப்பட்டிருப்பதும் பல குடும்பங்களுக்கு கூடுதல் சிரமத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக ஏழை மற்றும் எளிய குடும்பங்களை சேர்ந்த மாணவர்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். எனவே மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு சென்டாக் விண்ணப்ப பதிவு காலத்தை நீட்டிப்பதுடன் ஜாதி மற்றும் வருமான சான்றிதழ் வழங்கும் நடைமுறைகளை எளிமைப்படுத்த அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலை உயர்வை கண்டித்து மத்திய அரசு விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வில்லியனூரில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. நாடு முழுவதும் எரிபொருள் விலை உயர்வுக்கு எதிராக பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்புகள் போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் நிலையில் புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஊர்வலமாக சென்று புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மத்திய அரசு பெட்ரோல், டீசல் விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டும், சமையல் எரிவாயு விலையை குறைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற இந்த போராட்டம் சுமார் அரை மணி நேரம் நீடித்தது. பின்னர் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டக்காரர்களை கலைந்து செல்ல செய்தனர். போராட்டத்தால் தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மாவட்ட செயலாளர் தமிழரசன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் அமைப்பு செயலாளர் ஆதவன், மாநில பொருளாளர் மாசி வாகையரசு, தலைமை நிலைய செயலாளர் எழில்மாறன், மாநில நிர்வாக உறுப்பினர் தமிழ் வளவன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட வினோபா நகர் ராமலிங்கம் வீதியில் பல மாதங்களாக சேதமடைந்த நிலையில் இருந்த மின்கம்பம் வேரோடு சாய்ந்து விழுந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த மின்கம்பம் எந்த நேரத்திலும் விழும் அபாயமாக இருந்த நிலையில் கடந்த மே 8ஆம் தேதி நேயம் மக்கள் கழக பொதுச் செயலாளர் விநாயகம் எல்லைப்பிள்ளை சாவடியில் உள்ள மின்துறை அலுவலகத்தில் நேரில் புகார் மனு அளித்தும் உடனடியாக சீரமைக்க நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்திருந்தார். ஆனால் மின்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்காத நிலையில் மின்கம்பம் சாய்ந்து விழுந்தது. தகவல் அறிந்த விநாயகம் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டதுடன் மின்துறை அதிகாரிகளை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தனது அதிருப்தியை தெரிவித்தார். அப்போது புகார் மனு அளித்த போதே நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த நிலை ஏற்பட்டிருக்காது. உயிர் சேதம் ஏற்பட்டிருந்தால் அதற்கு யார் பொறுப்பு?
மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது சம்பந்தப்பட்ட துறைகளின் கடமையாகும். இனிமேல் இதுபோன்ற அலட்சியம் தட்டஞ்சாவடி தொகுதியில் நடைபெறக்கூடாது என்று அவர் வலியுறுத்தினார். இதையடுத்து மின்துறை ஊழியர்கள் விரைந்து வந்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுத்து விநாயகத்திற்கு அப்பகுதி மக்கள் பாராட்டு தெரிவித்தனர். நிகழ்வின் போது அப்பகுதியைச் சேர்ந்த சரவணன், ஞானவேல் மற்றும் நேயம் மக்கள் கழக நிர்வாகிகள் மணிமாறன், சங்கர், குணா, கந்தவேல், ரவிபாலன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். கடந்த மே 8ஆம் தேதி அளிக்கப்பட்ட புகாரின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் மின்கம்பம் சாய்ந்து விழுந்து பொதுமக்களுக்கு ஏற்பட்ட சிரமத்தை தவிர்த்திருக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. பொது இடங்களில் மது அருந்துவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என டிஐஜி ஷாலினி சிங் உத்தரவிட்டதைத் தொடர்ந்து புதுச்சேரி முழுவதும் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு மற்றும் சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரிக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்த நிலையில் பொது இடங்களில் மது அருந்தப்படுகிறதா என்பதை கண்காணிக்கும் வகையில் ஒதியஞ்சாலை காவல் நிலைய ஆய்வாளர் செந்தில்குமார் தலைமையிலான காவல்துறையினர் சுப்பையா சாலை, அண்ணா சாலை, புசி வீதி, ஆம்பூர் சாலை, கடற்கரை பகுதிகள் மற்றும் பழைய துறைமுக மைதானம் உள்ளிட்ட இடங்களில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது பொது இடங்களில் மது அருந்து கொண்டிருந்தவர்களை காவல்துறையினர் விரட்டி அடித்ததுடன் காவல்துறையினரை கண்டதும் தப்பி ஓட முயன்ற சிலரை துரத்தி பிடித்து கைது செய்தனர். பொது இடங்களில் மது அருந்திய குற்றத்திற்காக ஒதியஞ்சாலை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மேலும் இதுபோன்ற மாநிலம் முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் ஒரே நாளில் 100க்கும் மேற்பட்டோர் மீது பொது இடங்களில் மது அருந்திய குற்றச்சாட்டில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளில் பலர் மதுபான பயன்பாட்டிற்காக வருவதாக கூறப்படும் நிலையில் காவல்துறையின் இந்த அதிரடி நடவடிக்கை மது பிரியர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி நகரின் முக்கிய சாலைகளில் போக்குவரத்திற்கு இடையூறாக உள்ள சாலையோர ஆக்கிரமிப்புகள், அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள பேனர்கள், விளம்பர பலகைகள் மற்றும் நகரின் அழகியலை பாதிக்கும் அமைப்புகளை அகற்றும் சிறப்பு நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவின் பேரில் பொதுப்பணித்துறை, வருவாய்த்துறை, காவல்துறை மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் அலுவலர்கள் இணைந்து இந்த நடவடிக்கையை தொடங்கினர். இப்பணி வரும் 22ஆம் தேதி வரை தொடர்ந்து நடைபெறவுள்ளது. அதன்படி பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் பாலாஜி தலைமையில் மிஷன் வீதி, SV பட்டேல் சாலை சந்திப்பு முதல் நேரு வீதி வரையிலான பகுதிகளில் சாலையோர ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன. இப்பணியில் பொதுப்பணித்துறை, புதுச்சேரி நகராட்சி மற்றும் வருவாய்த்துறை ஊழியர்கள் இணைந்து செயல்பட்டனர். மேலும் 2ஆம் நாளாக நேரு வீதி முதல் புசி வீதி வரையிலான பகுதிகளில் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பொதுமக்களின் பாதுகாப்பு, சீரான போக்குவரத்து மற்றும் நகரின் அழகியலை மேம்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி அரசில் அமைச்சராக பதவி வகித்து வரும் மல்லாடி கிருஷ்ணாராவ் உடல்நலக் குறைவு காரணமாக அரசு மருத்துவமனையில் பொதுமக்களுடன் இணைந்து மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டார். சமீபத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஏனம் தொகுதியில் வெற்றி பெற்ற மல்லாடி கிருஷ்ணாராவ் அமைச்சராக பொறுப்பேற்றார். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக அவருக்கு ஜலதோஷம் மற்றும் தலைவலி ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு நேரில் சென்ற அவர் பொதுமக்களைப் போலவே மருத்துவர்களிடம் பரிசோதனை செய்து கொண்டார். பின்னர் மருத்துவர்களின் ஆலோசனைப்படி தேவையான மாத்திரைகள் மற்றும் மருந்துகளை பெற்று சென்றார். அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் அரசு மருத்துவமனையில் பொதுமக்களுடன் இணைந்து சிகிச்சை பெற்றது அங்கிருந்த நோயாளிகள் மற்றும் பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்தது. திருக்கனூர் அருகே உள்ள கொடாத்தூர் கிராமத்தில் கர்ப்பமாக உள்ள செல்ல பூனைக்கு
கிராம மக்கள் ஒன்றிணைந்து வளைகாப்பு விழா நடத்திய சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடாத்தூர் மணவெளி முருகன் கோவில் வீதியை சேர்ந்த கார்த்திகேயன், ரூபி தம்பதியினர் ஜிங்சு என்ற பெயரில் பெண் பூனையை வளர்த்து வருகின்றனர். இந்த பூனை அவர்களது குடும்பத்திற்கு மட்டுமல்லாமல் அப்பகுதி மக்களுக்கும், குறிப்பாக குழந்தைகளுக்கும் மிகவும் நெருக்கமான செல்லப்பிராணியாக இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. 1.5 வயதான ஜிங்சு தற்போது கர்ப்பமாக இருப்பதை அறிந்த அப்பகுதி மக்கள் அதற்கு வளைகாப்பு விழா நடத்த முடிவு செய்தனர். இதையடுத்து கார்த்திகேயன், ரூபி தம்பதியினர் தங்களது வீட்டில் சிறப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர். அலங்கரிக்கப்பட்ட வீட்டில் ஜிங்சுவை தனியாக அமர வைத்து விழா நடத்தப்பட்டது. விழாவில் முருகன் கோவில் வீதி மட்டுமின்றி கிராமத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்களும் கலந்து கொண்டனர். ஜின்சுவுக்கு பிடித்த உணவுகளான மீன், இறால், சிக்கன், முட்டை, தயிர் சாதம், பால் சாதம் உள்ளிட்ட பல்வேறு உணவுப் பொருட்களை கொண்டு வந்து வழங்கினர். மேலும் பெண்கள் பூக்கள், வளையல்கள், பழங்கள் மற்றும் பல்வேறு சீர்வரிசை பொருட்களை தட்டு வரிசையாக ஊர்வலமாக கொண்டு வந்தனர். ஜின்சுவுக்கு சந்தனம், குங்குமம் வைத்து நலங்கு செய்து ஆரத்தி எடுத்தும் மகிழ்ந்தனர். 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் குழந்தைகள் கலந்து கொண்ட இந்த விழாவில் ஜின்சுவுக்கு சுகப்பிரசவம் நடைபெற வேண்டுமென அனைவரும் பிரார்த்தனை செய்தனர். விழாவில் பங்கேற்றவர்களுக்கு நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டன. செல்லப்பிராணியான பூனைக்கு மனிதர்களைப் போல வளைகாப்பு விழா நடத்தப்பட்ட இந்த நிகழ்வு திருக்கனூர் பகுதியில் நிகழ்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி பொதுமக்கள் மத்தியில் பேசுபொருளாக மாறியுள்ளது. புதுச்சேரி திலாஸ்பேட்டை வீமகவுண்டம்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு தருமராசா பாஞ்சாலி அம்மன் திருக்கோவிலின் தீமிதி திருத்தேரோட்ட பிரம்மோற்சவ விழா நடைபெற்று வருகிறது. விழாவில் இந்திரா நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் AKD ஆறுமுகம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். முன்னதாக கடந்த மே 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது. தொடர்ந்து கரக திருவிழா உள்ளிட்ட பல்வேறு ஆன்மீக நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விழாவின் 2ஆம் நாள் முக்கிய நிகழ்ச்சியாக அரக்கு மாளிகை எரித்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. மகாபாரத கதையில் இடம்பெறும் அரக்கு மாளிகை சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட துரியோதனன் பாண்டவர்களை அழிக்க தீட்டிய சதியும், விதுரரின் உதவியால் பாண்டவர்கள் சுரங்கப்பாதை வழியாக தப்பித்த வரலாறும் கலை நிகழ்ச்சியாக அரங்கேற்றப்பட்டது. கலைஞர்கள் இதனை தத்ரூபமாக நடித்து காட்டியதால் பக்தர்கள் கண்டு ரசித்தனர். தொடர்ந்து மூலவர் மற்றும் உற்சவர் மூர்த்திகளுக்கு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் மின் அலங்காரத்தில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. விழாவையொட்டி செவ்வாய்க்கிழமை பகாசுரன் வதை விழா, புதன்கிழமை யானையிடுதல் விழா, வியாழன்கிழமை தபசு விழா நடைபெறவுள்ளன. முக்கிய நிகழ்வாக தீமிதி திருவிழா வரும் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ளது. விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி பழனி, உபயதாரர்கள், உபயக்குழு உறுப்பினர்கள் மற்றும் திலாஸ்பேட்டை வீமகவுண்டம்பாளையம் பகுதி பொதுமக்கள், இளைஞர்கள் ஆகியோர் செய்து வருகின்றனர். மத்திய அரசின் பொருளாதார கொள்கைகள் மற்றும் தொடர்ந்து அதிகரித்து வரும் விலைவாசி உயர்வு காரணமாக பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் புதுச்சேரியில் நிலவும் வேலையில்லா திண்டாட்டத்தை பயன்படுத்தி தனியார் மற்றும் கல்வி நிறுவனங்கள் தொழிலாளர்களை தொடர்ந்து சுரண்டி வருவதாக CITU மாநில குழு குற்றம் சாட்டியுள்ளது. இதனை கண்டித்தும் தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய தொழிலாளர் துறை அதிகாரிகள் முதலாளிகளுக்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றம் சாட்டியும் புதுச்சேரி தொழிலாளர் துறை ஆணையர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட தொழிலாளர்கள் அனைத்து தொழிற்சாலைகள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு மாதாந்திர குறைந்தபட்ச ஊதியமாக ரூபாய் 26,000 உடனடியாக நிர்ணயம் செய்து வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் தொழிலாளர் நல சட்டங்களை முறையாக அமல்படுத்த வேண்டும், தொழிலாளர்களின் உரிமைகளை உறுதி செய்ய வேண்டும், சுரண்டலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தொழிலாளர்கள் கோஷங்களை எழுப்பினர்.
மதுரையிலிருந்து புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த இளைஞர்கள் குடிபோதையில் சொகுசு கார் ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய சம்பவம் அரியாங்குப்பம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காவல்துறையினர் கூறுகையில் 6 பேர் பயணித்த சொகுசு கார் அரியாங்குப்பம் ஆர்கே நகர் பகுதியில் வேகமாக சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த சாலையோரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த 7க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களின் மீது மோதியது. இந்த விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படாத நிலையில் பல இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்தன. விபத்தை கண்ட அப்பகுதி மக்கள் காரில் இருந்தவர்களை மடக்கி பிடித்து கண்டனம் தெரிவித்ததுடன் பின்னர் அரியாங்குப்பம் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இதற்கிடையில் காரில் வந்த 6 பேரில் 3 பேர் சம்பவ இடத்திலிருந்து தப்பி சென்றதாக கூறப்படுகிறது. பிடிப்பட்ட மூவரிடம் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். விபத்தில் சேதமடைந்த சொகுசு காரை அரியாங்குப்பம் போலீசார் மற்றும் போக்குவரத்து காவல்துறையினர் அப்புறப்படுத்தி காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு மேலதிக விசாரணை நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி கூடப்பாக்கம் திரு சின்ன கைலாயத்தில் வைகாசி மாத பௌர்ணமி விழா நடைபெற்றது. விழாவையொட்டி காலை முதல் தேவார திரட்டு முற்றோதுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்கள் மற்றும் அடியார்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி சமஸ்கார் பாரதி சார்பில் புதுச்சேரி சிவ அம்மையப்பர் அறக்கட்டளையின் அம்மையப்பர் படைப்பாளர் குழு ஏற்பாட்டில் 63 நாயன்மார்கள் நாடகத் தொடரின் 11வது நாடகமாக சாக்கிய நாயனார் நாடகம் அரங்கேற்றப்பட்டது. திருக்கையிலை புனிதர் சின்ன கைலை சிவஞானியார் கதை வசனம் எழுதிய இந்த நாடகத்தை அப்துல் ஷெரீப் இயக்கினார். வெங்கடேசன், சகுந்தலா உள்ளிட்ட கலைஞர்கள் இதில் நடித்தனர். சின்ன கைலாய மலை மார்க்கண்டேஸ்வரர் மற்றும் குட்டி பாலாம்பிகை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம், திருநீர் மற்றும் அருட்கொடைகள் வழங்கப்பட்டன. விழாவில் பேசிய சின்ன கையிலை சிவஞானியார், கைலாயம் என்பது அனைத்து சமயத்தினருக்கும் பொதுவான ஆன்மீக தலமாக விளங்குகிறது என்றும் இறைவனை அனைத்து சமயத்தினரும் வழிபடலாம் என்றும் கூறினார். மேலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறும் ராகுகால பூஜையில் கலந்து கொள்பவர்களுக்கு தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கையையும் பகிர்ந்தார். விழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வெளியனூர் அருகே இருசக்கர வாகனம் சறுக்கி விழுந்தபோது பின்னால் வந்த டிராக்டரின் சக்கரம் ஏறியதில் செக்யூரிட்டி ஊழியர் மற்றும் அடையாளம் தெரியாத பெண் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நெட்டப்பாக்கம் பகுதியை சேர்ந்த சுரேஷ் வெளியனூர் உளவாய்க்கால் பகுதியில் உள்ள தனியார் பிளாஸ்டிக் நாற்காலி தயாரிப்பு நிறுவனத்தில் செக்யூரிட்டியாக பணியாற்றி வந்தார். இவர் வழக்கம் போல் வேலைக்கு செல்ல இருசக்கர வாகனத்தில் புறப்பட்டார். வழியில் அடையாளம் தெரியாத பெண் ஒருவருக்கு லிப்ட் வழங்கி அழைத்து வந்ததாக கூறப்படுகிறது. வெளியனூர் அருகே ஆரியபாளையம் பகுதியில் வந்தபோது முன்னாள் சிஎன்ஜி கேஸ் சிலிண்டர்கள் ஏற்றி சென்ற டிராக்டரை இடதுபுறமாக முந்தி செல்ல முயன்றுள்ளார். அப்போது சாலையோரத்தில் குவிந்திருந்த மணலில் இருசக்கர வாகனம் சிக்கி சறுக்கி விழுந்ததாக கூறப்படுகிறது. இதில் பின்னால் வந்த டிராக்டரின் பின்சக்கர சுரேஷ் மற்றும் பெண்ணின் தலைமீது ஏறியதில் இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். தகவல் அறிந்த வெளியனூர் போக்குவரத்து காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்டு கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உயிரிழந்த பெண்ணின் முகம் கடுமையாக சிதைந்திருந்ததால் அவரது அடையாளம் இதுவரை உறுதி செய்யப்படவில்லை. அவர் விழுப்புரம் அல்லது கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தவராக இருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். பெண்ணின் அடையாளத்தை கண்டறியும் பணியில் காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த விபத்து வில்லியனூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் திருநெல்லாற்றை அடுத்த அகரசேத்தூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தின் தீமிதி திருவிழா நடைபெற்றது. இவ்வாண்டு திருவிழா கடந்த மாதம் 25ஆம் தேதி பூச்சொரிதல் உற்சவத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழாவை முன்னிட்டு மகா மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. பின்னர் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அம்மன் வீதி உலா வந்து பூக்குழி அமைக்கப்பட்டிருந்த இடத்தை வந்தடைந்தார். தொடர்ந்து கரகத்தை பின்தொடர்ந்த பக்தர்கள் தங்களது வேண்டுதல்கள் நிறைவேறியதற்காகவும் நேர்த்திக்கடன் செலுத்தும் வகையிலும் தீக்குழியில் இறங்கி அம்மனை வழிபட்டனர். சில பக்தர்கள் அழகு காவடி ஏந்தியபடி தீக்குழியில் பங்கேற்று தங்களது பக்தியை வெளிப்படுத்தினர். விழாவில் அகரசேத்தூர் கிராம மக்கள், பஞ்சாயத்தார்கள், விழாக்குழுவினர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளை சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு மகா மாரியம்மனை தரிசித்து அருளை பெற்றனர். திருவிழாவின் நிறைவாக வான வேடிக்கை நிகழ்ச்சி நடைபெற்றது.
இது பக்தர்களை வெகுவாக கவர்ந்தது. லாஸ்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பொக்லைன் இயந்திரத்தின் மீது நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்ட வழக்கில் 7 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். விழுப்புரம் மரக்காணம் தாலுகா அனுமந்தை கிராமத்தை சேர்ந்த கோவிந்தனுக்கு சொந்தமான பொக்லைன் இயந்திரம் கடந்த 29ஆம் தேதி இரவு லாஸ்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அப்போது மோட்டார் சைக்கிளில் வந்த மர்ம நபர்கள் இயந்திரத்தின் மீது நாட்டு வெடிகுண்டு வீசிவிட்டு தப்பி சென்றனர். இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் லாஸ்பேட்டை காவல் ஆய்வாளர் பாலமுருகன் தலைமையிலான காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். சம்பவ இடத்திலிருந்து கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்த நிலையில் லாஸ்பேட்டை விமான நிலையம் பின்புற பகுதியில் கத்தியுடன் ஒரு கும்பல் சுற்றித் திரிவதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் காவல்துறையினர் அங்கு விரைந்து சென்று சந்தேகத்திற்கிடமாக இருந்த நபர்களை மடக்கி பிடித்தனர். விசாரணையில் பொக்லைன் இயந்திரம் மீது நாட்டு வெடிகுண்டு வீசிய சம்பவத்தில் தொடர்புடைய 7 பேர் என்பது தெரிய வந்ததை தொடர்ந்து அவர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து கத்திகள் உள்ளிட்ட ஆயுதங்கள் மற்றும் செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய குற்றவாளி ஒருவர் தலைமறைவாக உள்ளதாகவும் அவரை கைது செய்ய காவல்துறையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். தலைமறைவான நபர் கைது செய்யப்பட்ட பின்னரே சம்பவத்தின் முழு பின்னணி மற்றும் நோக்கம் குறித்து தெரியவரும் என காவல்துறையினர் தெரிவித்தனர். சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி பல வாரங்கள் கடந்தும் புதுச்சேரியில் முழுமையான அமைச்சரவை அமைக்கப்படாதது ஜனநாயகத்திற்கு பாதகமான நிலை என புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசு செயல்பாடுகள் பாதிக்கப்படவில்லை என்றும் தினமும் 20 கோப்புகளில் கையெழுத்திடுவதாக முதலமைச்சர் கூறியிருப்பது ஏற்கத்தக்கதல்ல என குறிப்பிட்டுள்ளார். 47 துறைகள் மற்றும் ஆயிரக்கணக்கான பணியாளர்களை கொண்ட அரசில் தினசரி 20 கோப்புகள் மட்டுமே நகர்வது நிர்வாகம் முழுமையாக செயல்படுவதற்கான சான்றாக இருக்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். மக்கள் தேர்ந்தெடுத்த 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலம் முழுமையான அமைச்சரவை, துறை ஒதுக்கீடு, சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் தேர்தல் நடைபெறும் என்ற நம்பிக்கையில்தான் மக்கள் வாக்களித்தனர். ஆனால் இன்று வரை அமைச்சரவை முழுமை அடையாததுடன் முக்கிய அரசியலமைப்பு பதவிகளும் நிரப்பப்படவில்லை என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் சிபிஎஸ்இ மும்மொழி திட்டம், மேகதாது அணை பிரச்சினை, மாநில அந்தஸ்து கோரிக்கை மற்றும் புதிய பொருளாதார மண்டலங்கள் போன்ற முக்கிய விவகாரங்கள் அமைச்சரவை விவாதத்தையும் சட்டமன்ற பங்களிப்பையும் தேவைப்படுத்துகின்றன என்றும் கூறியுள்ளார். எனவே முதலமைச்சர் உடனடியாக அமைச்சரவையை முழுமைப்படுத்தி அமைச்சர்களுக்கு துறைகளை ஒதுக்கி சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் தேர்தல்களை நடத்தி ஜனநாயக அமைப்புகள் இயல்பாக செயல்பட வழிவகை செய்ய வேண்டும் என பேராசிரியர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். விழுப்புரம் வானூர் வட்டம் குன்னம் பகுதியில் நடைபெறவுள்ள விநாயகர் கோவில் திருவிழாவையொட்டி தங்களது பகுதிக்கு சாமி வீதி உலா வருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் காவல்துறையிடம் மனு அளித்துள்ளனர். அந்த மனுவில் குன்னம் பகுதியில் உள்ள விநாயகர் கோவிலுக்கு ஆண்டுதோறும் ஊர் பொதுமக்களிடம் நிதி வசூலித்து 5 நாட்கள் திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது. சுமார் 12 ஆண்டுகளுக்கு முன்பு ரூபாய் 1.50 கோடி செலவில் கோவில் புதுப்பிக்கப்பட்டது. அம்மன் நகர் பகுதியில் 35 குடும்பங்களும், பள்ளிக்கூட தெருவில் 45 குடும்பங்களும் வசித்து வருகின்றனர். இப்பகுதிகளை சேர்ந்த பொதுமக்கள் அனைவரும் ஊர் கட்டுப்பாட்டின்படி திருவிழா மற்றும் பிற நிகழ்வுகளுக்காக ஆண்டுதோறும் நிதி வழங்கி வருவதாக தெரிவித்துள்ளனர். ஆனால் தங்களது பகுதிகள் கோவிலுக்கு அருகில் இருந்த போதிலும் திருவிழாவின் போது சாமி வீதி உலா தங்கள் தெருக்களுக்கு வருவதில்லை என்றும், இதுகுறித்து பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்தும் சிலர் தனிப்பட்ட காரணங்களால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருவதாகவும்
மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஆண்டும் சாமி வீதி உலா தங்கள் பகுதிக்கு வர வேண்டும் என கோரிய போது சிலர் மிரட்டல் விடுத்ததாகவும், இதனால் திருவிழா காலத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை மற்றும் கலவரம் ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். எனவே திருவிழா அமைதியாக நடைபெற காவல்துறையினர் உரிய பாதுகாப்பு வழங்குவதுடன் அனைத்து பகுதி மக்களும் சமமாக பங்கேற்கும் வகையில் தங்கள் பகுதிக்கும் சாமி வீதி உலா வர தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் காவல்துறையிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு தீர்வு நாங்க ஏற்படுத்தி தான் ஆகணும். உங்களுக்கு இல்லையா சொல்ல மாட்டோமா? பார்த்தா இருப்பாரு. இங்க எவ்வளவு கேமரா இருக்குது பார்த்தேன்னா எல்லா நான் சொல்லவே தேவையில்லைங்க. அவர் லைவ்ல செல்ல பார்த்துருப்பாருங்க. சொல்ல தேவையில்லைங்க. கிடையாது. நீங்க எல்லாமே பேசாம நாங்க சொன்னாங்க. நம்ம சொன்னா வண்டி வாங்கினாங்க. 5 பேர் வந்தாங்க. 20 பேர் வந்தாங்க. 20 பேர் வந்த உடனே அவங்க பக்கம் தான் நிறுத்துது. கலாக்குள்ள வந்து கூச்சம் வந்து ஊர்ல நீங்க போனீங்கன்னா உங்க எல்லாரும் கேஸ் இலக்கிய சோலை தமிழ் மன்றம் சார்பில் அன்னையர் தின விழா புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள பெரியார் படிப்பகத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு மன்றத்தின் நிறுவனர் வடுகை கண்ணன் தலைமை தாங்கினார். சிறப்பு தலைவரும் கலைமாமணி விருது பெற்றவருமான டாக்டர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு அன்னையரின் பெருமை மற்றும் சமூகத்தில் அவர்களின் பங்களிப்பு குறித்து சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் மன்ற செயலாளர் கார்த்திக் உள்ளிட்ட தமிழ் அறிஞர்கள் மற்றும் இலக்கிய ஆர்வலர்கள் கலந்து கொண்டு அன்னையரை போற்றும் கவிதைகளை வாசித்தனர். விழாவின் நிறைவாக கவிதை வாசித்த அனைவருக்கும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சி இலக்கிய ஆர்வலர்களின் பங்கேற்புடன் நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் நானமேடு கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் 26ஆம் ஆண்டு செடல் திருவிழா நடைபெற்றது. விழாவையொட்டி கடந்த மாதம் 27ஆம் தேதி பந்தக்கால் நட்டும் விழா நடைபெற்றது. தொடர்ந்து 5ஆம் நாளான 31ஆம் தேதி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. மேலும் அம்மனுக்கு கூழ்வார்த்தல் மற்றும் பெரியாண்டவருக்கு ஊரணி பொங்கல் வைக்கும் நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. திருவிழாவின் முக்கிய நிகழ்வான செடல் திருவிழா நடைபெற்றது. இதில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்தின் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தார். அவருக்கு விழா குழுவினர் சார்பில் மாலை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. விழாவில் காப்பு கட்டியிருந்த பக்தர்கள் அலகு குத்துதல், கார் கட்டி இழுத்தல் உள்ளிட்ட நேர்த்திக்கடன்களை செலுத்தி அம்மனை வழிபட்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை நானமேடு பஞ்சாயத்தார்கள், கிராம மக்கள் மற்றும் இளைஞர்கள் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். திருவிழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.